ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்போன் ஆன எக்ஸாம்ஸில் நம்ம எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு லாங் கேப் இருக்கனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அங்கே வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மோஸ்ட்லி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா M3 பேப்பர் மத்தியானம் வந்து இருக்கும். ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுற தப்புன்னு இல்லை, ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிற நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 15 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னைக்கு எக்ஸாம் போஸ்ட் பண்ணாச்சு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 24 நவம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நடக்க வேண்டியது தான் உங்களுக்கு 20 ஜனவரியில் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது காலையில் நடக்க எக்ஸாம் அப்படியே காலையில் நடக்கும், மத்தியானம் நடக்கிற எக்ஸாம் மத்தியானம் நடக்கும். இதில் தான் M3 பேப்பர் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு என்னென்னைக்கு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு போஸ்ட்போன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது காலையில் எக்ஸாமும் மத்தியான எக்ஸாமும் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ். ஏன்னா எக்ஸாம் எப்போன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது லாங் கேப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது M3 பேப்பர் மாதிரி இருக்குது, மேக்ஸ் பேப்பர்லாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு லீவெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிறப்போ நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ பாஸ் ஆகலாம் எழுதுனா போதும், இல்லை நம்மளுக்கு வந்து கிடைச்ச மார்க் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள், அதாவது வந்து உங்களுக்கு அந்த சைக்ளோனுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்களோ அதே மாதிரி கொண்டு போங்க. நல்ல மார்க்ஸ் வரும். நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போயுமே உங்களுக்கு நைட் இருக்குது, நைட் நல்ல டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும், ஆனால் அதை ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த 5 நாள் தான், இந்த 15 டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மித்த எல்லாரும் வந்து காலேஜ் போயிட்டுருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நீங்களாம் நினச்சிட்டு ஸோ கிடைக்கிற சான்ஸை விட்டுறாதீங்க. ஏன்னா மித்த எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களே இருப்பாங்க. உங்களுக்கு லாங் கேப், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஹாலிடேஸாகவே வந்து படிக்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ண பாருங்கள். ஸோ முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிக் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயுமே நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்காது, அதை கரெக்டாக வந்து பார்த்து சைன் போடாத, அதாவது வந்து சைன் போடாமல் எங்கே ஃபில் பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கூட கரெக்டாக போட பாருங்கள். ப்ரெசன்டேஷன், அதாவது எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேக்ஸ் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் மார்க் வாங்க பாருங்கள். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் விட்டுறாங்க, ஃபுல் ஹவர்ஸும் நீங்கள் எக்ஸாம் வந்து இருந்து அட்டன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம், அதாவது மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சில பேருக்கு 2 எக்ஸாமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் தான். அதாவது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் டைம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பாசிட்டிவாக நினைங்க. ஸோ மித்த எல்லாருக்கு எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு தான் முடியலை அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. இந்த இதுக்குரிய ரிசல்ட் எப்போ வரும், ஸோ சீக்கிரமாக வருமா லேட்டாக வருமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசல்ட் வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் நம்பராக தெளிவாக போடுங்க. ஸோ நார்மலாக எல்லா மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கரெக்டாக அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுத அந்த நவம்பர் டிசம்பர் 25 இதுக்கு முன்னாடி எழுத எக்ஸாமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்துருங்க. மோஸ்ட்லி பேப்பர் ப்ரெசன்டேஷனே ஓகே தான். ஸோ அது போக வந்து நல்லா படிச்சிடுங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நவம்பர் டிசம்பர் 25 அந்த M3 பேப்பரில் நடந்துச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த மாடலை வச்சு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாடல்ஸில் இருக்கிற எந்த சம்ஸ்னால தான் அதே மாடல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், ஆனால் அதே சம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாடலில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. அதே இதை மட்டும் தரவு பண்ணாமல் அந்த மாடல் ரிலேட்டடாக இருக்க நிறைய எக்ஸாம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் இருக்குது. ஸோ நாளை மத்தியானம் தான் அப்படிங்கிறப்போ ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மத்தியானம் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா காலையில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த நவம்பர் டிசம்பர் 25 கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் வைப்போங்க. சப்போஸ் அங்கே ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக வரும் நினைக்காங்க. ஈஸியாக தான் வரும். அதே கொஸ்டின் வருமா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை. மேபி அதே பேட்டர்னில் வரலாம். ஸோ நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் எழுதுறதுனால ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா பயப்படாமல் போங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.